ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பிசியில் ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக ரீசைக்கிள் பின் மூலமாக நம்ம வந்து டெலீட் ஆன ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயும் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாங்ஸ், இமேஜஸ், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் டம்ஸ்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ஆப் கிடைக்கும். இந்த ஆப்பை ஃபஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதையுமே டெலிட் பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ் நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இல்லை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்க முடியும். டேட், சைஸ், டைப் வைஸாக நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம அதை மட்டும் சேவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இமேஜஸ், வீடியோஸ் நான் வந்து எல்லாமே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து எல்லா ஃபார்மேட்டும் ரீசைக்கிள் பண்ணி வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 3 இமேஜை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் 3 ஃபைல் நமக்கு வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த டம்ஸ்டர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து டம்ஸ்டர் ஆப் நான் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபைலும் இருக்குது. நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்திங்கன்னா அந்த ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் அந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நான் வந்து ஒரு இமேஜை நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஒரு 2 இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டெலிட் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். நமக்கு வந்து இந்த 2 இமேஜுமே டெலிட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஆனில் வச்சிருந்தனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்துருச்சு. இப்போ நான் திரும்பவும் இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். கொடுத்தா நமக்கு வந்து உடனே ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரீசைக்கிள் பண்ணி க்ரியேட் பண்ணி நம்ம அது மூலமாக ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.